வணக்கம். சானா சினி பாட்காஸ்ட்டில் மறுபடியும் சந்திக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கு முந்தி எங்கள் பாட்காஸ்ட்டை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போதும் போல் நான் சிவராஜ் சந்திரன். வணக்கம், நான் சிவமுருகன் பாண்டியன். இன்றைக்கி நம்மளோட இருக்கிற ஒரு பிரமுகர் வந்து ஒரு புதிய முகமில்லை, மிஸ்டர் ரவீந்திரன். அவர் வந்து முன்ன வந்து பும்மாண்டுன்னு ஒரு இயக்கம் இருந்துச்சு. இந்த நாட்டோட பொருளாதார வளர்ச்சி, சிவில் சர்வன் எப்படி வேலை செய்யணும், இந்த நாடு எங்கே போக போகுதுன்னு ஒரு 10-15 வருஷம் சொல்லி அழகாக திட்டம் போட்டு டாக்டர் ஸ்ரீ நஜீப் டைமில் ஒரு பெரிய ஒரு இயக்கம் இருந்தது. அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இயக்குனராக இருந்தார். இதில் அதுக்கு முந்தைய அவரோட கார்ப்பரேட் அனுபவம் பார்த்திங்கன்னா ஏர்போர்ட், ஹைதராபாத் ஏர்போர்ட் வந்து அவங்க தான் மேனேஜ் பண்ணியிருந்தார். ஸ்பெஷலாக இந்த டாஸ்க்காக பிரைம் மினிஸ்டர் அப்போ வந்து உங்களுக்கு கொண்டு வந்து நாட்டில் ஒரு பெரிய திட்டம் போட்டிருப்பாங்க. அப்போ நீ பார்த்துருப்பீங்க NKRA, NKEA, இந்த மாதிரி நிறையா ஒரு எஸ்எடிக் இதெல்லாம் உருவாக்குற அதோட மூல ரீசன் வந்து பும்மாண்டு. ஏன்னா அதில் மிஸ்டர் ரவீந்திரன் வந்து ஒரு முக்கிய பங்கு எடுத்துட்டார். இன்றைக்கி வந்து ரொம்ப நன்றி சார், வந்து நம்ம கூட இன்றைக்கி வணக்கம் வந்து நம்ம கூட இன்றைக்கி சானா சினி பாட்காஸ்ட் கேட்டோன்னா உடனே வர நீங்கள் எப்போதுமே ஒரு சமுதாய பற்று உள்ளவர் அவர். ஸோ இன்றைக்கி வந்து மிஸ்டர் ரவி யூ கேன் டாக் அபவுட் எதை பற்றினா பட்ஜெட் 2025. ஏன் பட்ஜெட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, திடீர்னு நான் பார்த்த ஒரு எம்பி வந்து பார்லிமெண்ட்டில் இறங்கி நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நிறையா இயக்கங்கள், தலைவர்கள், கட்சி தலைவர்கிட்டாங்க, நம்ம இந்திய சமுதாயத்துக்கு வந்து பத்தலை, இன்னும் கொடுத்துருக்கலாமே, அந்த 130 மில்லியன் எவரியே கொடுக்குறீங்க, மித்ராவும் இந்த ஸ்பூமியை தவிர வேறு ஒன்றுமே இல்லையா நம்மளுக்கு அப்படின்னு கேட்கும்போது, திடீர்னு ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் PKRலேருந்து அவர் வந்து என்ன சொல்லிட்டார், நம்மளுக்கு தான் எல்லாமே கொடுத்துட்டாரு, இந்த 2 மில்லியன் கொடுத்துருக்காரு, அங்கே 2 மில்லியன் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு குழப்பத்தை உருவாக்கிட்டார். ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம டாப்பிக்கே அதுதான், என்னென்னா அந்த பட்ஜெட் 2025 உண்மையில் இந்தியர்களுக்கு 130 மில்லியன் போதுமா, உண்மையில் இந்தியர்களுக்கு அதோட கூட கிடச்சிருக்கா, நீங்கள் அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுதான் உங்களோட பார்வைக்கு எப்படி அது, வாட் யூ திங்க் அபவுட் இட்? முதலாவது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உங்கள் மாதிரி தலைவர்கள் குரல் கொடுக்குறாங்க, ஆனால் குரலை மட்டும் படிச்சுட்டு சமுதாயத்தை கொச்சப்படுத்துகிறாங்களே, அதுதான் தவறு, பெரிய தவறு. ஆனால் நான் யாரையும் தவறாக சொல்ல விரும்பலை, ஆனால் சமுதாயத்தை கொச்சப்படுத்தக்கூடாது, குரலை கொச்சப்படுத்தக்கூடாது. அது உங்கள் தலைவரும் சொல்லியிருக்காரு அதை பற்றி. பட்ஜெட்டை பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ஒவ்வொரு ஆண்டும் 2017 ஒவ்வொரு ஆண்டும் ஒரு 100 மில்லியன் கொடுக்குறாங்க இந்தியர்களுக்குன்னு. ஆனால் இந்தியர்கள் வந்து நாட்டில் 6.5%. ஆமாம். ஸோ நீங்கள் புள்ளி விவரம் படி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பட்ஜெட் வந்து ஒரு 412 பில்லியன். ஆமாம். ஓகே, பிக்கஸ்ட் பட்ஜெட் சோஃபா. அதில் வந்து புள்ளி விவரத்தை பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு 6% கொடுத்தா, ஆமாம், இல்லாட்டி ஒரு 3% கொடுத்தா, ஒன்லி ஃபார் இண்டியன்ஸ், அது கொஞ்சம் நல்ல விளைவு கொடுக்கும், ரிசல்ட்ஸ் இருக்கும். 100 மில்லியன் நம்ம டாக்டர் ஸ்ரீ நஜீப் மூலமாக துவக்கப்பட்டது, அவரோட வியூகம் அது. அப்போ வந்து அவரே சொன்னார், என்ன சொன்னாருனாக்கா, இந்தியர்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும், தூர நோக்கு பக்கத்தில் நோக்கு திட்டத்தில் அவர் 100 மில்லியன் ஸ்டார்ட் பண்ணார், செடெக்னு அமைச்சார். ஆமாம். அதுக்கு பிறகு செடெக்கை ஒரு பிராண்டிங் எக்ஸசைஸ் பண்ணி மித்ராவாக மாற்றினாங்க. ஆமாம். ஓகே, அதை தவறு சொல்லலை. ஆனாலும் ஒரு வருஷத்துக்கு 100 மில்லியன் கொடுத்தாக்க இந்த சமுதாயத்துக்கு பத்துமா? அதை நீங்கள் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தாக்க, தீவிரமாக அனலைஸ் பண்ணாக்க, இந்த வருஷம் 100 மில்லியன் கொடுக்குறாங்க. அந்த 100 மில்லியன் எடுத்துகிட்டு, அது கேஷ், அந்த 100 மில்லியன் எடுத்துகிட்டு நம்ம ஒரு சமுதாயமாக பேங்க்கில் போய், வங்கியில் போய் போட்டு அதில் ஒரு 300 மில்லியன் ரேஸ் பண்ணலாம் டெட். அதை வச்சு நம்ம வந்து அசெட்ஸ் வாங்கலாம். நம்ம
இந்தியர்கள் வந்து பொருளாதாரத்துலேயோ சொத்து சேர்ப்பதிலையோ நம்ம ரொம்ப குறைஞ்சிருக்கோம். ஆமாம். அந்த 300 மில்லியன் வச்சு ஒரு டெட் ரேஸ் பண்ணி அதை அசெட் வாங்கலாம் இந்தியர்களுக்குன்னு. ஸோ யூ இன்க்ரீஸ் அசெட் ஓனர்ஷிப் and also equity. செகண்ட்லி அந்த 100 மில்லியன் எடுத்து ஒரு 300 மில்லியன் எடுத்து ஒரு 50 மில்லியன் ஒரு உபகார சம்பளம் யூனோ. அண்ட் உபகார சம்பளம்னு மட்டும் இல்லாமல் சும்மா கண்மூடித்து கொடுக்கணும்னு இல்லை. நம்ம என்ன செய்யணும்னாக்க ஒரு பிரெயின் ட்ரஸ்ட். Brain trust is something that you create for the next 2 generations. Exactly. நம்ம அடுத்த தலைமுறை எதை நோக்கி போகிறது, அதை எந்த திசையில் நம்ம மாற்றி விடலாம், அதுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம். ஆனால் நம்ம மக்களில் கேட்டோம்னாக்கா டாக்டரு, லாயரு இதுக்கு படித்தா தான் நல்ல விளைவு வரும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ போகிற பொருளாதாரத்தை பார்த்திங்கனாக்கா பல துறை இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, ரோபாட்டிக்ஸ் இருக்குது, என்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல், பயோடெக்னிக்கல், பல்வகை துறை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கைத்தொழிலும் சொல்லிக் கொடுக்கலாம். அது ரொம்ப முக்கியம். ஓகே, அதை ஸ்டார்ட் பண்ணி விடலாம். Why are we stuck with medical and law still? அது மென்டாலிட்டி. நம்ம பாரம்பரியம். உண்மையாக சொல்லப்போனால் அந்த காலத்தில் நான் ஒரு என்ஜினியர் ஆகணும்னு சொன்னபோது வீட்டில் ரொம்ப திட்டினாங்க. ஏன்னா டாக்டர், லாயர், அக்கௌண்டன்ட் இது தான் அங்கீகாரம் கொண்டது. ஆனால் இப்போ வந்து we still want to study doctors, medicine. காலம் மாறி போனனால இருந்தாலும் still we are looking at that, but we have an oversupply of doctors. That's why இப்போ எப்படி ஆச்சு, 3 பிள்ளை இருந்துச்சு, ஒரு பிள்ளை டாக்டர் ஆகட்டும், 10 பிள்ளைங்க அந்த மாதிரி ஆச்சு. No, but we still have an oversupply of doctors. Yeah. So that's why as a brain trust, it is supposed to look at 2-3 generations ahead. What do you do for them? How do you, where is the world going? Okay, நீங்கள் வந்து you are into security. If you look at cyber securityல 4.5 மில்லியன் கிட்ட வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஆமாம், 5 மில்லியன் வேலை வாய்ப்புகள் உலகம் முழுதும் இருக்குது, சைபர் செக்யூரிட்டியில் இருக்குது. அதில் ஏன் சேர்த்து விடல நம்ம பசங்களை? அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம மக்களுக்கு சேருதா? அதுதான், that is what you call a brain trust. Who should play that role to disperse the information, to deliver that reaches the community? Ideally government or semi-government in some form or fashion. And so அந்த பிள்ளைங்களுக்கு எதிர்காலம் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, எந்த நாட்டில் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இன்ஃபர்மேஷன் பத்தலைன்றீங்க மக்களுக்கு இன்ஃபர்மேஷன் பத்தலை. மக்களுக்கு அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம எடுத்து சொல்லணும். இப்போ நான் சொல்கிறேன், அவங்களுக்கு பட்ஜெட்டே பத்தலை தானே சொல்கிறேன். ஏன்னா பட்ஜெட்டே பத்தலை. ஏன்னா நீங்கள் ஐ ரைட் யுவர் ஆர்டிக்கல் அபவுட் யூ டிவைட் தட் 130 million ஃபார் பாப்புலேஷன், இட்ஸ் comes about 60 ringgit per head. Yeah, that I know that the analogy is just to prove that it's not enough lah, you know. Correct. அதுதான் நீங்கள் சொல்ல வரீங்க. பட் என்னோட கேள்வி என்னென்னா, அந்த 100 million, ஈவன் தட் 100 million மித்ராவில் நீங்கள் செடிக்க ஆரம்பிச்சிங்க, அந்த 100 million இது வரைக்கும் நான் ஒரு 10-15 வருஷம் செஞ்சுக்கிட்டு இருக்குமா? 7 வருஷம், ஒரு 7 வருஷமாச்சு. Almost 700 million. Then from that I got to know from my answer from parliament the other day, year about 400 million returned back. கொடுத்துட்டாங்க, திருப்பி கொடுத்துட்டாங்க. 467 million to be precise. பாவிக்கலன்னு சொல்லி வருஷ கடைசி தான் கவர்மெண்ட் எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு 300 மில்லியனுக்கு மேலே பாய்ச்சிருக்கோம்.
ஸோ அதோட ரிசல்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்க்கல தானே. வாட் கைண்ட் ஆஃப் சோஷியல் இம்பேக்ட் ஹஸ் வி கிரியேட்டட்? What is the socio-economic impact? What is the return on the investment? எக்ஸாக்ட்லி. Where is the return? It is nice to say that நம்ம வந்து non-governmental organizationக்கு கொடுக்குறோன்னு. It is nice to say that you give it out to NGOs. NGOs குறை சொல்லல. But at the end of the day அது எந்த மாதிரி நம்ம விளைவு கொடுக்குது, ஆமாம். எந்த திசையில் நம்மளுக்கு விளைவு வருது, ஆமாம். ரைட்? ஸோ அந்த ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னாக்கா a few things. Number one is கொடுக்கறது போதாது. ஆமாம். ஓகே, 60 ringgit per head. Per head, yeah. ஓகே, அது போதாது. பட் அதை கொடுத்தும் நம்ம ஒரு சமுதாயமாக ஒரு இயக்கமாக அதை எப்படி பாவிச்சிருக்கோம்? ஆமாம். நீங்கள் சொன்ன மாதிரி 700 மில்லியனை கொடுத்துட்டு 400 மில்லியனை திருப்பி கொடுத்துட்டோம். அதை நம்மளுக்கு பாவிக்க தெரியலன்னு. தட்ஸ் வை டாக்டர், நான் மித்ராவில் ஃபர்ஸ்ட் அப்பாயிண்ட் பண்ணும்போது Anwar, I suggested one of my proposal. I said, why not form a yayasan? You park that unused money in that yayasan. Yes. You don't return back to the government. You park there. So you can use that money, utilize money to invest, to give scholarship and things like that. ரெண்டாவது ப்ரொபோசல் என்ன கொடுத்தேன்னா, ask PM to give us like 300 million to that yayasan. Yes. Use that as a revolving fund. That means we can generate income, we can buy asset, things like that. பட் என்னென்ன ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா, அந்த ஏசான்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு. ஸோ என்னோடய பார்வையில் வந்து இவங்களுக்கு வந்து அந்த ட்ரைவ் இல்லை. உண்மையில் நம்ம சமுதாயத்துக்கு வந்து கூட பட்ஜெட் கொடுக்கணும், கூட செய்யணும்னு இல்லை. அண்ட் த ரீசன் த கிவிங், அவங்க வந்து ஒரு இனத்தை பார்க்க மாட்டோம், எல்லாத்தையும் ஒன்றா பார்க்க போகிறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எஜெண்டா டிரான்ஸ்ஃபார்மர்சி பூமிபுத்ரா இருக்குது, மாரா இருக்குது, ஃபெல்டா இருக்குது, நிறையா வெஹிக்கிள் இருக்குது. நத்திங் ராங் பிகாஸ் they have to empower the community, Malay community. It's nothing wrong. பட் அதே சமயத்தில் ஒராஸ்லிக் பார்த்திங்கன்னா 340 மில்லியன் லொக்கேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஏன் கூட கொடுக்க மாட்டாங்க? அது ஏன்னு எனக்கு தெரியல. நாங்கள் வருஷம் பார்லிமெண்ட்டில் கத்தி என்ன தான் சொல்ல போகிறோன்னு நம்மளுக்கு தெரில. ஆனால் முக்கியமாக என்ன அது முக்கியமான the most important piece is, எஸ், நம்ம வந்து 6.5% மட்டும்தான். ஆமாம். ஆனால் 222 பார்லிமெண்ட் கான்ஸ்டிடுவன்சியில் 70 கான்ஸ்டிடுவன்சியில் நம்மளோட ஈடுபாடு தான் கிங் மேக்கராக இருக்குது. ஆமாம். அதை நம்ம உணரணும். நம்ம சமுதாயமும் உணரணும், அரசாங்கமும் உணரணும். அதான் கடைசி நேரத்தில் நம்மளுக்கு ஏதாவது கொடுப்பாரு, 2 மில்லியன் அங்கே, 2 மில்லியன் இங்கே, இல்லையா? ஆமாம். What will be a sufficient number in the budget for the Indians? See, by now, after 7 years of repeating, and as you say, repeat performance, we're giving back the money. ஆமாம். Right? But after 7 years of repeat, we should be in a position to say, give us 1% of the total budget. Okay. நீங்கள் அதை ஒன்று சொல்லியிருந்தீங்க, இன்ஃப்ளேஷன் பற்றி சொல்லியிருந்தீங்க. இந்த 100 million 7 years ago, it's not that 100 million now. Exactly. In terms of value. Yeah. So, that's why I couldn't understand. And don't tell me that not even a single economist is advising Prime Minister that you should top up like, maybe another 50 or another 100, another 200. Oh, as you say, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு yayasan or create cooperative movements. ஆமாம். Because the cooperative actually, as it means, அந்த கூட்டுறவு சங்கம்னாக்கா எல்லாரும் கூடி ஒரு கூட்டுறவு அமைச்சு அது மூலமாக நம்ம செய்யலாம். ஆமாம். You can leave the budget intact, right? But you create it as a semi-government so that no past mistakes are done. Exactly. Right? But you leave it with full transparency. Create asset ownership. Buy assets, land. Right? Go into perladangan. இல்லையா? நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க
food security is becoming a major issue. ஆமாம். Now you can encourage our community to go into, ஆட்டு பண்ணை, கோழி பண்ணை, ஆமாம். பால் கொடுக்குற மாட்டு பண்ணை. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இஃப் யூ ஆர் லிவிங் இன் த urban areas you can do vertical farming. ஆமாம். Right? It is, but you guarantee buyback. Guarantee buyback, whether it's chili or tomato or brinjal. ஆமாம். எதுவும் எடுத்தாலும் you guarantee buyback. But you do it as part of the cooperative. Right? ஸோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சிங்கனாக்க மக்களுக்கும் உதவும், நாட்டுக்கும் உதவும். ஆமாம். பட் அவங்களுடைய நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் சொல்கிறது பிளாட்ஃபார்ம் கேன் பி எனி திங்ல. ஐ பிலீவ் நிறையா பிளாட்ஃபார்ம் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி கோப்ராசி ஓ மேபி ஐஎஸ்ஆன் ஓ செமி கவர்மெண்ட் மாதிரி மாறா மாதிரி ஒரு என்டிடி நிறையா இருக்குது. பட் இது செய்கிற அந்த வீல் பவர் வேணும், செய்ய போகிறோமா இல்லையான்னு. நம்மளோட ஆர்கியூமெண்ட் இப்போ நம்ம இந்த பாட்காஸ்டோட ஆர்கியூமெண்ட் அந்த பட்ஜெட் வந்து நம்ம 130 மில்லியன் பத்தலை. பிசைட் வாட் எவர் த எம்பி சேட் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னு எனக்கே தெரியல எவ்வளோ தான் கொடுத்தாரு அப்படின்னு. அதெல்லாம் வந்து முதல்ல அது திருத்திக்கணும். அது வந்து பிரைம் மினிஸ்டர் போய் ஒரு ப்ரோக்ராமில் போய்ட்டு அனௌன்ஸ் பண்ணுறது, நான் இன்றைக்கி 2 மில்லியன் கொடுக்குறேன். அது வந்து இட்ஸ் நாட் அ பார்ட் ஆஃப் த பட்ஜெட். நம்ம பட்ஜெட் வந்து லாங் டேர்ம் 5 இயர்ஸ் பிளானிங்கை பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த ஒரு வருஷம் பிளானிங் இப்போ RMK 13 வரப்போகுது. அதுக்கு வந்து எப்படி இது வந்து ஒரு பெரிய த்ராஸாக இருக்க போகுது அப்படின்னு பேச விட்றோம். இதுலேயே நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம எல்லாமே கொடுத்துட்டாரு சொன்னால் திங்க் அபவுட் RMK 13. எக்ஸாக்ட்லி, RMK 13 13வது திட்டம். ஆமாம். அதில் என்ன செய்ய போகிறோம்? நம்ம வந்து ஒழுங்கான யோசிப்பு தன்மை இருந்தாக்க ஆமாம் 14ஆம் திட்டத்துக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு நம்ம இப்போவே திட்டம் போடணும். ஆமாம். That's the brain trust. 10 yes, that's 10 years ahead. That is looking at 2 generations ahead. நம்ம என்ன செய்கிறோம்னாக்க நம்ம இப்போ உள்ள ஜெனரேஷனும் பார்க்கல, முன் ஜெனரேஷனையும் பார்க்கல. ஸோ நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுட்டு what do? We gather assets, we give it to them. We give them education so that they can live. Right? We also give them values. So where are all these things as part of this plan? What plan B can we have beside the budget? Okay, budget, if it continues like this with 130 million, we are seeing the community is not heading anywhere. Do you have any suggestion, the plan B that we should have beside the cooperative or yayasan foundation? I think Singapore practice endowment and yayasan as well. But what can we have? I mean, Singapore has got SINDA. Yeah. SINDA is doing very well. Very wonderful, well. Yeah. Doing very well. In fact, நீங்கள் வந்து புள்ளி விவரத்தை பார்த்தீங்கன்னாக்க சிங்கப்பூரில் உள்ள புள்ளி விவரம் இந்தியர்கள் are outperforming the other races. ஆமாம். Okay, so something right is happening there. Which we can emulate as well. We should as a society. But don't we like the SEDIC ஆரம்பிக்கிறது அந்த இன்டென்ஷனில் தான் ஆரம்பிச்சிங்க நீங்கள்? Something similar to SINDA. Intention was there, but you see SEDIC ஆரம்பிக்கும் போது it was the initial blueprint. Right. It should have evolved. By now, it should have turned a few turns. 7 years is too long. Right. By right, every year it should have been turning. ஆமாம். Right? And by right, you should be, as I said, 14th Malaysian plan. That is what we should have been focused on and work backwards. Right? Or இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னாக்க இன்னும் 30 வருஷத்தில் நம்ம மலேசியா வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சி ஒரு 100 வருஷமாக போகுது. ஆமாம். ஸோ இன் 30 years வாட் ஆர் வி கோயிங் டு டூ? அந்த திட்டம் யாருக்காவது இருக்கா? அந்த நோக்கம் இருக்கா? யாருக்கு அந்த நோக்கம் இருக்கணும்? சமுதாயத்துக்கு இருக்கணும், சமுதாய தலைவர்களுக்கு இருக்கணும். ஆமாம், நம்ம தலைவர்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக செய்கிறாங்களா? அதுதான் I think that's fundamentally, I mean, for 6.5%. Who should take lead உங்களோட பார்வையில்? See, அதை ஆன்சர் பண்ணுறதுக்கு முந்தி
if you take 6.5%, for 6.5% of the total population, how many political parties do we have? No, we have many political parties. நிறையா இருக்காங்க. We've But got you must understand the core reason why they started the party. For them, is just to be a leader. I'm not addressing anyone specifically, but for them, some of the party, let's say, அவர் கூட சண்டை போட்டேன், நான் அவர் கட்சி தோறேன்ட்டேன். ஆமாம். அவர் பிடிக்கல, நான் அவர் கட்சி தோறேன்ட்டேன். இந்த பிரதமர் கூட க்ளோஸ் ஆகணும், நான் அவர் கட்சி தோறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய கட்சிகள்லாம் இருக்குது. எனக்கு கேட்டிங்கன்னா ப்ராப்பராக இருக்கிற பார்ட்டி அடிப்படையாக இருந்த இத்தனை வருஷம் இருந்தது எம்ஐசி இருக்குது. ஆமாம். எம்ஐசி ஒரு பார்ட்டி இருக்குது. அப்புறம் ஐ திங்க் ஃபார் மீ எம்ஐசி ஒண்டி தான் கொஞ்சம் ஸ்டேபிளான பார்ட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் அண்ட் the ideology, machinery, ideology, எல்லாம். MIC. So do you think MIC should lead? But MIC lead பண்ணி, MIC is part of unity government, but I don't think so. MIC can convince Prime Minister to do or to implement something like long-term program for Indians. Do you think இது வேலை செய்யுமா? ஏன் வேலை செய்யக்கூடாது? If MIC being the largest Indian party can take up an action plan and caucus it, you can't just do it and then take it upstairs. Take it to the ground. MIC has got the ground machinery all across the country. Take it across the country. Caucus it with the people and say, this is what we are going to put up. Put your signature. If you like this, put your signature. That should be taken up. No, maybe from the unity government. You form a unified Indian political parties from the unity government, then caucus it. Maybe every state have the same module, consortium, to move around. As you said, we must focus 30 years ahead rather than we're looking at 1 or 2 years coming. See, இதை செய்யணும். அந்த யூனிட்டி கவர்மெண்ட் செய்கிறது எனக்கு தெரியல எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு. பிகாஸ் பிரைம் மினிஸ்டரை நாங்கள் பார்க்கும்போது பிரைம் மினிஸ்டர் கிளியர்லி செட் ஐ ஹவ் நோ எஜெண்டா ஃபார் ஒன் சிங்கிள் ரேஸ். I don't want to implement any race-based or communal-based policies or implementation. It's going to be for all. அவர் இப்படி ஒன்று சொல்லிட்டாரு. ஆமாம். ஸோ கிளியராக சொல்லிட்டாரு, மலேசியன் டெவலப்மெண்ட் நான் செய்ய மாட்டேன்ட்டார். அவர் சொல்லிட்டாரு, இந்தியன் கேபினெட் கமிட்டி நோவே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டார், செய்ய மாட்டேன்ட்டார். ஸோ அவர்கிட்ட போய் நம்ம எப்படி இப்போ இதெல்லாம் செஞ்சுமா we have to convince Prime Minister. But again, it's possible because Najib initiated. That was Najib as a Prime Minister, as a leader of the country, he initiated, he gave the endorsement and blessing. So இப்போ நம்மளுக்கு அது இல்லை. But then before heading towards the Prime Minister, maybe all these political leaders must sit down together, Yes. put aside the differences, look at the similarities. The common issue is the community issue. Then come up with the what they call action plan and bring it to Prime Minister saying that this is what we felt or we feel that should be implemented, monitored, without seeing it as a race-based. ஆக்சுவலி டாக்டர், என்னோட பார்வைக்கு நான் பார்க்குறேன் அந்த ப்ரெஷர் இல்லை அவங்களுக்கு. ப்ரெஷர் இல்லை. நம்மளுக்கு ஒரு இந்தியன் ஒப்போசிஷன் இல்லை, ஸ்ட்ராங்கான ஒப்போசிஷன் இல்லை. ஆமாம். ரெண்டாவது நம்மளுக்கு ஒரு ப்ரெஷர் இல்லை, சொசைட்டியில் கம்யூனிட்டிலேருந்து ஒரு ப்ரெஷர் இல்லை. எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்த கடையில் பேசுகிற மாதிரி, இந்த டிக்டாக்ல பேசிக்கிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, மறந்துடுறாங்க, போயிடுறாங்க. ஒரு யூனிஃபைட் ஒரு கோஆர்டினேட்டட் ப்ரெஷர் உருவாக்கலை. லைக் முந்தி பார்த்தீங்கன்னா இன்ட்ராஃப்னு ஒன்று இருந்துச்சு. ஆமாம். அது வந்தோட தான் 2008 பார்த்தீங்கன்னா ப்ரெஷர், எந்த பிரைம் மினிஸ்டர் வந்தாலும் அந்த ப்ரெஷர் இந்தியன்ஸ் எல்லாம் செய்யணும்னு சொந்தனை வந்ததே அதனால தான். ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர். ஐம் நாட் சேயிங் தட் வி ஷுட் ப்ரொடெஸ்ட், கோ டு ரோமி அட் ஸ்ட்ரீட் ஆர் வாட் எவர். பட் நீங்கள் சொன்ன மாதிரி அது கொஞ்சம் லாஜிக்கான ஒரு சொல்யூஷனாக இருக்குது. தட் மீன்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வி கோ டு த கிரவுண்ட், கன்வின்ஸ் பீப்புள் அண்ட் ஆஸ்க் தெம் டு பி பார்ட் ஆஃப் இட், caucus. Then we pressure with evidence to the government. So from bottom to top, pressure them. அது கொஞ்சம் எனக்கு கேட்டிங்கன்னா லாஜிக்கான ஒரு இதாக இருக்குது. ஏன்னா இதுதான் மக்களோட ஆதங்கம். ஆமாம், மக்களோட வேண்டுகோள். ஆமாம், ரைட். ஆக்சுவலி நீங்கள் சொன்ன மாதிரி 6.7% ஒரு பெரிய, என்ன கேட்டிங்கன்னா எம்பவர் பண்ணுறது ஒரு பெரிய, என்னோட பர்சனல் இதில் கேட்டிங்கன்னா ஒரு பெரிய சேலஞ்ச் சொல்ல மாட்டேன். Give me 20 years, I think we can empower the community. Yes. Give me 20 years with the proper funding and proper, we will formulate a plan. We will empower the community. That means நம்ம கம்யூனிட்டியில் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நம்ம தீர்த்து ஒரு மரியாதை தக்க உள்ள சமுதாயமாக மாற்றுறதுக்கு நிச்சயமாக முடியும். I think we can do. Right? 30 years is more than doable. Yeah, true. 5 years is more than doable.
ஆனால் நம்ம வந்து அந்த லாங் டேர்ம் வியூவை எடுத்து தென் we need to break it down. Next year what? Right. 5 years, 10 years, Exactly. 15 years, 20 years. Within this time period, in this number of robotics engineers, this number of artificial intelligence, okay, this number of so and so, Yeah. right? But at the same time நம்ம என்ன செய்யணும்னாக்கா இந்த டைம் பீரியட்குள்ளே அந்த வேலை வாய்ப்புகள் எங்கே இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சு நம்ம பசங்களை ஆமாம் திணிச்சு விடணும். Yeah, the proper data சேர்த்து analysis விடணும். should be done. Yeah. So the analysis, that's why that brain trust, this is something that நான் வந்து செடெக் காலத்திலேயே நான் பேசியிருக்கேன். We need to have a brain trust where we can think, do, action, and நம்ம வந்து தத்தோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நம்ம வந்து கிணத்து தவளை மாதிரி நம்ம செயல்படுறோம். Because we are still looking at ourselves inside. Okay, we don't realize that our mother country, our motherland, is actually going to become the third largest economy in the world. Yeah. We are not able to look at India and say, and they are so close, we're not able to say, how do I leverage that? Right? What can I do there? That's why it's in article da sollirken. Why don't we have networking platforms for our entrepreneurs, our MSMEs working with their MSMEs, our cooperatives working with their cooperatives? Multiple platforms, but we are not leveraging. இப்போ என்ன டாக்டர் இப்போ நம்ம வந்து இப்போ நமக்கு எங்களுக்கு ஏன் அது கொடுக்கல எங்களுக்கு ஏன் அது கொடுக்கலன்னு சொல்லும் போது நம்ம ஆளுங்களே தான் வந்து அரசாங்கத்திலேருந்து இவங்க பாருங்கள் இன ரீதியாக கேட்குறாங்க ஆனால் இவங்க எதிர்க்கட்சியாக இருக்கும் போது தான் இவங்க தான் கொடுத்து அவ்வளோ நல்லா செஞ்சவரையும் கேள்வி கேட்டவங்க இவங்க தான். ஆமாம், இன்றைக்கி வந்து இவங்க தனியாக கேட்குறாங்க. அதான் பிரதமர் அல்லதுக்கு செய்கிறேன்னு சொல்கிறாங்களே. we understood. I mean, like for political reason, you want to kowtow your boss, is okay, no problem. But கொடுக்குறவையும் கெடுக்கிற மாதிரிலாம் இருக்குது. See, அந்த ரீதியில் பார்த்தாக்கா 1 or 2 Pakatan MPs have actually spoken up. Yeah. One has actually said, look, 100 million is not enough. ஆமாம், எங்களுக்கு 300 மில்லியன் கொடுங்க. ரைட்? அந்த துணிவும் இருக்குது. ஆமாம், அவர் சொன்னது தான் 100 MP சொல்லிட்டாரு. எங்களுக்கு நல்லா கொடுத்துட்டீங்களா என்ன கேட்டுக்கிட்டாரு. அப்புறம் அவங்களுக்குள்ளேயே ஒரு கம்யூனிகேஷன் ஒரு 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 ஒரே ஒற்றுமை சிந்திரன் இல்லையே. ஆமாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் சொன்னீங்க அந்த லாயர் டாக்டர்ஸ்னு, இது வந்து முந்தி நம்மளை பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக நம்ம பார்த்தி இந்தியன்ஸ்லாம் பீப்புள் சிஎஸ்லெஸ் லாயர்ஸ், டாக்டர்ஸ், அக்கௌண்டன்ட்ஸ் இந்த மாதிரி பார்ப்பாங்க நம்மளை. ஸோ எல்லாமே அங்கே படிக்க போயிருந்தாங்க. வி கிரியேட்டட் நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் இன்றைக்கி பார்த்து லாயர்ஸு, டாக்டர்ஸ்லாம் நம்மளால் நிறையா இருந்தாங்க. பட் அது ஒரு ஜெனரேஷன் பிறகு அந்த ஒரு நீச் இல்லாமல் போச்சு நம்ம சமுதாயத்துக்கு. ஸோ ஐ டோல் கோபின், ஸோ வை நாட் வி டேக் அப் டிஜிட்டல் industry as our niche. That means we focus, you allocate some money, train them. Since அவங்க வந்து ஒரே இந்தியன் மினிஸ்டர்னால I told him this, I gave him the proposal. I said, why not you train our people? Let's target for first year 10,000 people. We train because now we have data centers coming up, we have cloud, all kind of AI things are coming out. Exactly. So why not we train 10,000, we put them to work with high salary, high value, because one of the thing is high value jobs, right? ஸோ ஏன் நீ அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ப்ரொபோசல் கொடுத்தாங்க. நல்ல ஐடியா செய்வோம் அப்படின்னாரு. பட் ஐ டோன்ட் நோ, இந்த பட்ஜெட்டில் நான் பார்க்கல அதை. பட் ஜெனரலாக வந்து டிஜிட்டலுக்கு வந்து நிறையா ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. தென் ஐ ரோட் டு TPM ஆல்சோ டிவேட்டை பற்றி தெர் சேம் ரிப்ளை. வி ஹேவ் பட்ஜெட் தான் சொல்கிறாங்க தவிர எத்தனை பேருக்கு வந்து நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க ட்ரெயின் பண்ணக்கூடாது. சரி, நம்ம வந்து ரேஷியலாக பார்க்கல. பட் அஃப்கோர்ஸ் நீங்களும் வந்து அந்த இன்டென்ஷன் இல்லை. பிகாஸ் வி ஆர் பார்ட் ஆஃப் மலேசியன். So once if we can develop ourselves, we can contribute to the development of the nation. Right, doctor? True. So இதுதான் நம்ம சொல்கிறோம். அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்ன ரேஷியலாக கேட்குறீங்க, தனியாக கேட்குறீங்கன்றானுங்க. இல்லை, நான் வந்து why do I say leverage India? Not because we are Indians. Yeah.
but India is the close enough superpower, ஆமாம் economic power, and look at their digital capability, right? So many centers. It's so easy to train our people using them, but at the same time, you are not only creating jobs domestically. Let these people go out. You know, as I said, your cyber security alone, என்ன 5 மில்லியன் வேலை வாய்ப்புகள் இருக்கு. ஆமாம் You know, அங்கேயே நம்ம வந்து இணைச்சு விடலாம். yeah If we have the diaspora networking, Complete. we should It's all there. leverage actually. It's all there. Yeah, true. ஸோ ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு. நன்றி. Write your article. Sanasini will share your article as well. Thank you. It's a good points there. I mean, like, I think I suggest all the MPs to read that articles. But anyhow, நம்மளாம் நல்ல சிந்தனையில் தான் நம்ம வந்து என்ன செய்கிறோம், சமுதாயத்துக்கு வந்து நம்ம என்னாச்சும் செய்யணும், நம்ம இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஏதாச்சும் செய்யணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 30 years பிளானிங் போடுறோம். 30 years நம்ம இருப்போமா என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் we have to start somewhere. நம்ம பசங்க இருப்பாங்க. ஸோ அதான் சொல்கிறேன், அந்த கண்டினியூஷன் இருக்கணும். ஆமாம். ஸோ அந்த ஜெனரேஷனை உருவாக்கணும். நம்மள மாதிரி சிந்தனை உள்ள அந்த கல்வி உள்ளவங்களை உருவாக்கினா தான் அந்த கண்டினியூஷன் இருக்கும். ஸோ ஐ ஹோப் தட் இந்த வாட்டியும் பட்ஜெட்டில் நம்ம கேட்ட மாதிரி அரசாங்கம் நம்மளுக்கு கொடுக்கல. பட் இருந்தாலும் we will strive. நம்ம வந்து சர்வைவ் பண்ணுற ஒரு சமுதாயம். நம்ம வந்து we will survive, இப்படியே செய்வோம் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. வந்தது நன்றி சனாசினிக்கு. டாக்டர் என்ன சொல்கிற நினச்சிருக்கா? மறுபடியும் சனாசினி சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து நம்ம பாட்காஸ்ட்டை கேளுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே சமயத்தில் நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் எங்களை வந்து மீண்டும் இன்னும் நல்ல டாப்பிக்கை வந்து இந்த பாட்காஸ்ட் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.